உங்களோடு கூட பேசும்படியாக நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் 57வது சங்கீதத்தின் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னதாக வைக்கும்படியாக வாஞ்சித்தார். Even though I had a desire to challenge you more so that you can work for the Lord, but the Lord diverted my attention, and I don't know why the Lord is asking me to preach on this particular psalm today. இந்த 57வது சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வசனத்தின் பேரில் உங்களோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவர் என்னை ஏன் பாரப்படுத்தினார் என்று தெரியாது. யாரோ சிலருக்காக ஆண்டவர் தெளிவாக பேச விரும்புகிறபடினால இந்த சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு இன்னமும் உங்களுடைய அர்ப்பணத்தையும் உங்களுடைய ஈடுபாடுகளையும் ஊழிய வாஞ்சையும் அதிகமாக செயல்படுத்துவதற்கு நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு வாஞ்சித்தாலும் ஆண்டவர் என்னை வித்தியாசமாக நடத்தினபடியினால் யாரோ சிலருக்கு இது தேவை என்கிறதுனாலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிற 2வது வசனத்தை நாம் கொஞ்சம் தியானிக்கிறதற்காக எடுக்க போகிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இங்கே தாவீது ஆண்டவரை அழகாக அடையாளம் காட்டி கொடுக்கிற ஒரு பகுதிக்கு முன்னதாக நான் உங்களை வைக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஆண்டவரை குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்க அவரை குறித்து அறிந்து கொள்ள அது உங்களையும் என்னையும் முழுவதுமாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவனை அறிகிறதை போல இந்த உலகத்தில் வேறு ஒரு காரியம் இல்லை என்று ஒரு ஆங்கில பாடலிலே பாடலாம். The greatest thing in all my life is knowing you என்று சொல்லுகிற ஆண்டவரை இன்னமும் அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை நீங்கள் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆண்டவரை அறிய அது என்னுடைய சுபாவத்தை மாற்றும், என்னுடைய எண்ணங்களை மாற்றும், என்னுடைய நோக்கங்களை மாற்றும், என்னுடைய அவுட்லுக்கை மாற்றும் என்று நான் அறிந்திருக்கிறபடினால இந்த தாவீது ஆண்டவரை குறித்த அறிவினால உண்டாகிற ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த பாடலை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இதை ஹிந்தியிலே இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால், எனக்காக எல்லாவற்றையும் பூரணப்படுத்த போகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுகிறான். அதுதான் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனாய கர்த்தர் என்று சொல்கிற அந்த வார்த்தையை ஹிந்தி வேதாகமத்தில் எனக்காக எல்லாவற்றையும் பூரணப்படுத்த போகிற ஆண்டவர் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கான காரணத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். If you want to really understand this psalm, you must go through the introduction given in the brackets even before the first verse. 1வது வசனத்திற்கு முன்னதாக கொடுக்கப்பட்டிருக்கிற அடைப்புகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால்தான் இதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நான் வாசிக்கிறேன். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல் தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக மேலே காணப்பட்ட காரியத்தை எந்த சமயத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் தாவீது எழுதுகிறார் என்பதையும் இங்கே வேதாகமத்தில் அச்சடித்திருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ தெரியாது. நான் உங்களுக்கு விளங்கும்படியாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இங்க 2 காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எந்த சந்தர்ப்பத்தில் அவன் இப்படி எழுதுகிறான்? God, one who perfects everything for my sake, எனக்காக எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் என்று ஆண்டவரை குறித்து ஒரு பெரிய தெளிவோடு கூட பாடல் எழுதுவதற்குரிய சூழ்நிலை என்ன என்பதை இங்கே வேதத்தில் வாசிக்கலாம். இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் வாசித்திருக்கிறதற்கு வாய்ப்புண்டு. தெரியாதவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளிலே சொல்ல விரும்புகிறேன். தாவீதின் மேல் பொறாமை கொண்ட சவுல் 3000 பேரை கூட்டிக் கொண்டு என்கேதி என்கிற வனாந்தரத்திலே அவனை தேடும்படியாக போகிற சம்பவத்தை வேதம் நமக்கு அழகாக வாஞ்சிக்கிறது.
என்கேதி என்கிற வனாந்திரத்துல தாவீது தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் சவுல் அவனை 3000 வீரர்களோடு கூட தேடுவதற்கு போய் நிற்கிற நேரத்தில் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இதை எழுதி, அது தப்பி ஓடின நேரத்தில் கெபியிலே போய் ஒதுங்கி இருக்கிற தாவீது எழுதின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து கொஞ்சம் பின்னதாக விளக்கமாக சொல்கிறேன். முதலாவது இந்த பிக்சரை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். You bring a picture about the scene or the environment in which David could sing this song. இங்க 2 வார்த்தைகளை கொஞ்சம் புரியாத வார்த்தைகள், அவைகளை கொஞ்சம் விளங்க வைத்தால் நலமாயிருக்கும். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அல் தஸ்கேத் என்னும் வாத்தியம். எனக்கு தெரியாது. கீபோர்டு தெரியும், கிட்டார் தெரியும், கிண்ணறம் தெரியும், வயலின் தெரியும், மற்ற காரியங்கள் தெரியும். இந்த அல் தஸ்கேத் என்று சொல்லப்படுகிற வாத்தியத்தினுடைய விளக்கத்தை யாராயிலும் மியூசிக்கல் டேலண்ட் உள்ளவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றால் நலமாயிருக்கும். ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரிந்து விட்டது. என்ன தெரிந்து விட்டது? நம்ம ஊரில் ஆல் இண்டியா ரேடியோவில் செனாய் ஊதுறான்னா ஊன்னு ஊதுனான்னு எவனோ மண்டையை போட்டான்னு அர்த்தம். பெரிய ஆள் ஒருத்தர் செத்து போயிட்டார்னா ஆல் இண்டியா ரேடியோவில் செனாய் ஊதுவாங்க. அப்போ தெரிஞ்சிடும் யாரோ ஊதுறான், அப்போ யாரோ செத்து போயிட்டார்கள் என்று. மங்களகரமான காரியத்தை தமிழகத்தில் செய்வார்கள் என்றால் உடனே நாதஸ்வர விசை இருக்கும். மங்களகரமான ஏதோ காரியம் இருக்குது, அதனால தான் திருமண வேலையிலையும் கட்டி மேலம் கொட்டுன்னு அடிக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லது காலை விடுகிறது என்பதை விளங்க பண்ணுவதற்கு புல்லாங்குழல் இசையை நீங்கள் ரேடியோவில் கேட்கலாம், டிவியில் கேட்கலாம். அது என்ன? பொழுது விடுகிறது, இருள் கடந்து போய்விட்டது, வெளிச்சம் வந்து விட்டது என்பதை உணர்த்துவிக்கத்தக்கதாக சில வாத்தியங்களுடைய ஒலியை, சில வாத்தியங்களின் இசையை நீங்கள் ஒலிப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறபடினால எபிரேயர்கள் மத்தியிலே அல் தஸ்கேத் என்பது ஒரு வாத்தியம்னால உண்டாகிற ஒரு இசை. அதை குறித்து பின்னதாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நன்றாய் கவனிங்கள். இன்னொரு வார்த்தையும் அங்கே விளங்காத ஒரு வார்த்தை போட்டுக்கிறது, மிக்தாம் என்னும் சங்கீதம். வாட் இஸ் தட்? ஐயா, மிக்தாம் என்றால் என்ன? மிக்தாம் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்ல, டோன்ட் டெஸ்ட்ராய். டோன்ட் டெஸ்ட்ராய், அழித்து விடாதே. என்னையா ஒண்ணுமே விளங்கல. கீழே இருக்கிற சங்கீதத்துக்கும் மேலே இருக்கிற சம்பவத்துக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறீங்களா? இங்கே இருக்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த வார்த்தைகள் தேவன் எனக்காக என்ன செய்கிறார் என்கிற காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக நான் கொஞ்சம் எல்லாவற்றையும் இணைத்து பேச விரும்புகிறேன். David was a great warrior. அவன் பெரிய யுத்த வீரன். தனியாக கோலியாத்தை எதிர்ப்பதற்கு வல்லமை படைத்திருந்தான். அவன் ஒரு யுத்தத்திலும் தோற்று போனவனே இல்லை. அவனை அனுப்புகிற எல்லா இடத்திலும் அவன் வெற்றி பெற்றவனாக திரும்பினான். ஆனால் அந்த தாவீதை இப்பொழுது கொல்லும்படியாக சவுல், தன்னுடைய சொந்த மருமகனாக்கின அந்த சவுலை கொல்லும்படியாக நேரிடுகிறதான ஒரு சூழ்நிலை. Can you just imagine? Saul was so hard in his heart. தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். என் மகள் விதவையானாலும் பரவாயில்லை, இவன் சாக வேண்டும். எவ்வளவு கசப்பு! என்னையா செய்தான் தாவீது? சவுலுக்கு விரோதமாக அவன் ஒரு வார்த்தையும் பேசினதாக கூட இல்லையே. சவுலுக்கு விரோதமாக கிரியை செய்தாக இல்லவே. ஆனால் கசப்பை ஏந்துகிற மனுஷன் ஒருவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மகள் விதவையானாலும் பரவாயில்லை, இவன் அழிக்கப்பட்டு விட வேண்டும் என்று சொல்லி 1-2 பேர் அல்ல 3000 வீரர்களை அழைத்து கொண்டு காட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறான். David was trapped in such a way that he could not escape at all. தாவீது தப்பி போவதற்கான ஒரு வழியுமே இல்லாத அளவுக்கு மாட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனியுங்கள். காரணம் இல்லாமல் ஒருவன் துரத்துகிறான், காரணம் இல்லாமல் ஒருவன் கசந்து அழிக்க பார்க்கிறான். இப்பொழுது அது மாத்திரமல்ல, என்கேது என்பது ஒரு பெரிய வனாந்திரம் அல்ல, சிறிய வனாந்திரம். You can flush out anyone from that jungle
அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து யாரையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணி விடலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தன்னை அழிக்க வருகிற ஒரு மனிதன் இருக்கிறதை பார்த்து அங்கே ஒரு குகையிலே ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். தாவீதும் அவனோடு கூட சேர்ந்த சில பேர் மாத்திரம். இப்பொழுது வனாந்தரத்திற்கு வந்திருக்கிற சவுல், இந்த இன்சிடென்ட் கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் அசிங்கமா இருந்தாலும் பட் தட் இஸ் ட்ரூத். அவன் டாய்லெட் போக வேண்டும். நன்றாக கவனியுங்கள். டாய்லெட் போகிறதற்கு சவுல் இன்னொருவரை துணைக்கு கூட்டி கொண்டு போக முடியாது. டாய்லெட் போகிற சவுல் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது. டாய்லெட் போகிற சவுல் தன்னுடைய மேல ஒரு போர்வை மாத்திரம் போர்த்தி கொண்டு ஒரு ஓரமாக ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. கிளீன் இந்தியாலாம் இப்பந்தான். You can build toilets everywhere, but that time it was not a clean India. என்னுடைய மகளை நான் ரஷ்யாவுக்கு படிக்கும்படியாக அனுப்பினேன். அவளை நானும் என்னுடைய மனைவியும் டெல்லி ஏர்போர்ட்டில் கொண்டு போய், அம்மா, ஐ எம் சென்டிங் யூ நாட் அஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பட் ஆஸ் எ மிஷனரி என்று சொல்லி நான் அவளுக்கு ஜெபம் பண்ணி டெல்லியிலே நான் அவளை ஃப்ளைட் ஏற்றுறதுக்கு அனுப்பினேன். அவள் கொஞ்சம் உற்சாகமாக தான் போனாள். ஏனென்றால் ஷி இஸ் வெரி போல்டு கேர்ள். அதனால் உற்சாகமாக போனாள். போன 3 நாளைக்கு எங்களுக்கு ஃபோன் கிடைக்கவில்லை அவளோடு கூட பேசுவதற்கு. பிளாக் சி பக்கத்தில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் இவர் சேர்ந்திருந்தாள். அங்கே 3ஆவது நாள் தான் ஃபோனிலே என்னோடு கூட தொடர்ந்து கொண்டு, டாடி நீங்கள் என்ன மாதிரி இடத்துக்கு நீ அனுப்பிட்டீங்கன்னு சொன்னாள். நான் சொன்னேன், என்னம்மா, என்ன நடந்தது? டாடி, நாங்கள் 48 பேர் ஒரே டார்மெட்ரியில் தங்க வைத்திருக்கிறோம். 4 டாய்லெட் இருக்கிறது, ஒன்றுக்கும் கதவு இல்லை டாடி. பாய்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்காங்க, கேர்ள்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்காங்க. நாங்கள் 48 பேரும் ஒரே டார்மெட்ரியில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, இருக்கிற 4 டாய்லெட்டுக்கும் கதவே இல்லை. நான் சொன்னேன், என்ன டாடி இந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பிட்டீங்க? யூனிவர்சிட்டி. நான் சொன்னேன், உனக்கு அது கதவு இல்லை, எனக்கு சுவரே இல்லாத இடத்துக்கு நான் ஆண்டவர் என்ன அனுப்பினான். I was sent to Bihar where there was no wall around. Whether you believe it or not, 15 days she never used the toilet at all. 15 days. 15 நாள் டாய்லெட்டை யூஸ் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. ஆனால் பின்னதாக அதுக்கு சரியாக ஒழுங்கு செய்திருந்தாலும் நான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணும்படியாக அவள் அங்கே ஊழியம் செய்து 3 சபைகளை ஸ்தாபித்து விட்டு தான் அவள் வந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்ல விரும்புகிற என்ன காரியம், இட் இஸ் நாட் a easy thing. So a king has to go to relieve himself and he has to see a place where he will be alone. He will not have many dress. He cannot carry the weapons. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தாவீது அடுத்த பக்கத்தில் தங்கி இருக்கும்போது இந்த பக்கத்தில் அங்கே மலஜலம் கழிப்பதற்கு சவுல் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் இவனை என் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்கிற ஒரு பெரிய எண்ணம் ஓங்கி நிற்கிறது. நன்றாக கவனிங்கள். கூட இருக்கவங்க சொல்றாங்க, எஸ் God, it is God, it is your God made him to be alone. அவனை தனியாக்கி அவனை தாக்கி நீ அவனை அழித்து விடுவதற்கு கர்த்தரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் என்று தாவீதுக்கு கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க. தான் போர்த்திருந்த சால்வையை பிடிச்சு இழுத்தா கூட சவுல் அப்படியே ஓடிவிட முடியாது. நிர்வாணமாக தான் ஓடி இருக்கணும். தன்னிடத்தில் இருக்கிறவர்களை விரட்டு என்று சொல்லியிருந்தால் கூட அவனை தப்பிப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. எதிர்த்து நிற்பதற்கு பட்டயம் இல்லாத ஒரு மனிதனை இப்பொழுது தாவீது காண்கிறான். அங்கேதான் பரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன கேட்கிறது? மிக்தாம். நன்றாக கவனிங்கள் அருமையானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நீங்கள் செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் போது, நீங்கள் நெருக்கப்படும் போது, நீங்கள் இப்படியாக சூழ்நிலையிலே நெருக்கப்பட்டு நீங்கள் ஒரு செயலை நிறுத்தி இதுதான் வெற்றி என்று நினைக்கும் போது ஒரு குரல் உங்களை தடுக்கும் என்றால் எப்படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். My understanding on this passage is this:
Do you listen to the voice of God in such situation? தேவ சத்தத்தை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கேட்கிறதற்காக உங்கள் காதுகள் திறந்திருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். We all listen to the Lord and we are willing to listen to the Lord. We want to hear the voice of God. That is true. அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்காதா, ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டாரா, யாரெல்லாமோ ஆண்டவர் பேசினார் என்று சொல்லுகிறார்களே, ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டார் என்கிற ஏக்கமுள்ள ஒரு இதயத்தை சபையார் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நான் இப்பொழுது உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். Will you listen to God in such a situation? Is your heart sensitive enough to listen to God? இன்றைக்கு அநேக நேரங்களில் நீங்களும் நானும் அநேக காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்யும் போது தேவ சத்தம் கேட்கிறதற்கான இடத்துல இல்லாதபடி நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள், நமக்கு விரோதமான காரியங்களை நெருக்கி தள்ளுகிற நேரத்தில் என்னுடைய ஹார்ட் அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை உடையதாக இருக்கிறதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடிக்கடி பாடுவோம், பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி கூரைவாள் தான், மீட்பர் உதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசனை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசனை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தாவீது இந்த நேரத்தில் தேவ சத்தம் கேட்கக்கூடிய இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நன்றாக கவனியுங்கள். One side it seems God is at his side helping him so that he can destroy the enemy. That's what the people around him said. அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதுதான் தருணம், இதுதான் தருணம், இதுதான் தருணம் என்று சொல்வது போல இருக்கிறது. நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய், உன்னை காத்துக் கொள்வதற்கு. இனி அவன் அழிக்கப்பட்டால் போதும், உன்னுடைய சொந்த மாமனார் தான் அழிக்கப்பட்டால் போதும் என்ற அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுகிறது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற சத்தமோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. டோன்ட் டிஸ்ட்ராய். ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும்னு நிறைய பிள்ளைங்களுக்கு ஆசை. 3 இன்சிடென்ட்டை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். நீங்க எல்லாரும் ஆண்டோடைய சத்தம் கேட்கிற இடத்திற்கு வந்து விட வேண்டும் என்பது என்னுடைய பெரிய வாஞ்சை. ஏன்னா என்ன ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நல்ல கவனிங்க. ஒருவேளை நான் அந்த சந்தர்ப்பத்தை சில நேரங்களில் சொல்லியிருக்கலாம், இங்கே யாராவது கேட்டவங்க இருப்பீங்க, கேட்காதவங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பெண் மிகுந்த வியாதிப்பட்டார்கள். வயிற்றில் பயங்கரமான ஒரு பெயின். அவர்களுடைய சிகிச்சை செய்ய முடியாதபடி கஷ்டப்பட்டதுனால
நாங்கள் 3 பேர் சேர்ந்து கொண்டு ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரி, மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கொண்டு போனோம். ஒரு ஜீப்பில் போட்டு நான் தான் பாதி தூரம் டிரைவ் பண்ண ஆள். நான் டிரைவ் பண்ணேன். அவர் வீட்டுக்காரரு அந்த அம்மாவை மடியில் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. எங்களோடு துணைக்கு இன்னொரு நல்ல வாட்ட சாட்டமான ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க பாதி தூரம் டிரைவ் பண்ணாங்க. 3 பேர் வாங்க. நாங்கள் டிரைவ் பண்ணி ஹசாரிபாக்னுட்டு ஜார்க்கண்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொண்டு போனோடனே அங்கே இருக்கிற லேடி டாக்டர் அம்மா உடனே செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்து சொன்னாங்க, தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு 2 மணி நேரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஷி வில் டை, செத்து போயிடுவாங்க. நான் தான் சொல்லுவேன், 3 பிள்ளைக்கு தாய், சீக்கிரம் பண்ணுங்க. அந்த லேடி டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம், ஆனால் எங்கள் பிளட் பேங்க்கில் பிளட் இல்லை, நீங்கள்லாம் பிளட்டு கொடுக்குறதுன்னா சரின்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க. இப்போ அவர் வீட்டுக்காரரு கல்யாணத்தன்னைக்கே சொல்லியிருக்காரு, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கூடவே இருப்பேன்னுட்டு. அவர் கொடுக்க வேண்டிதான். ஓகே. என் கூட வந்திருந்தவங்க வாட்ட சாட்டமான ஆள். ஒரு பாட்டிலில் 7 பாட்டில் கொடுக்கலாம். தட்ஸ் ஆல்சோ ஓகே. இப்போ என்னைய பார்த்து கேட்குறாங்க, நான் இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் 15 கிலோ குறையா இருந்த நாட்கள். நான் யோசிக்கிறேன், நம்ம கொடுத்தா நமக்கு, நம்ம ஒரு பாட்டில் கொடுத்தா 4 பாட்டில் நமக்கு தேவைப்படுமா இருக்கும், எப்படி சரிங்கிறது. அந்த டாக்டர் லேடி கேட்குறாங்க, பிரதர் வாட் அபவுட் யூ? நான் நினச்சேன், ஒரு நிமிஷம் நினச்சேன், உண்மையை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு நிமிஷம் மனதில் நினச்சேன், ஆண்டவரே அன்பை சொல்கிறேன், பைபிளை தூக்கிட்டு மிஷினரியாக வந்திருக்கேன், உமக்காக எதையும் செய்கிறதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணுறதை கேட்ட இவங்க நம்பணுன்னா, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியாச்சு. நான் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் ஹைஸ்கூல்லேருந்தே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னால சயின்ஸில் ஒன்றும் பெரிய நாலேஜ் கிடையாது, மெடிக்கல் நாலேஜ் ஒன்றுமே கிடையாது. எங்களை கொண்டு போய் ஒரு சின்ன டேபிள் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க 3 பேரையும் ஒரு லேபரேட்டரியில் எங்கள் பிளட்டை செக் பண்ணுறதுக்கு. நான் அங்கே உட்காந்து ஒரு ஊக்கமான ஜெபம். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, தண்ணீரை திராட்சை ரசமாக்குறதுக்கு ஒரு நொடி நீர் அவ்வளோ அற்புதம் செய்யக்கூடியவன்டார. ஆகையினால எனக்கு யாரோ எப்பமோ சொன்னது மட்டும் ஞாபகம் இருந்தது, பிளட்டில் ABCO அப்படிலாம் குரூப் இருக்குது, ஒரு குரூப் பிளட்டு இன்னொரு குரூப்புக்கு சேராதுன்னு யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம். அதனால் அவன் சொன்ன, ஆண்டவரே அந்த சிஸ்டருக்கு A குரூப்னா என் குரூப்பை பியா மாற்றிடும். வெரி டெட் சின்சியர் ப்ரேயர். எனக்கு ரத்தத்தை கூட்டி கொடுன்னா ஜெபம் பண்ணல. I know my strength, I know my capacity. நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல நான் போனேன், எனக்கு விரலில் கொஞ்சம் ரத்தம் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவர் போனார், விரலில் கொஞ்சம் ரத்தம் எடுத்தாங்க. 3வது அந்த சிஸ்டர் போன உடனே விரல்லேருந்து மாத்திரம் இல்லை, இந்த வெயின்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினச்சேன் அவங்க பிளட் தான் சூட்டபிள் ஆகிட்டு அதனால ஃபர்தர் டெஸ்ட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவரே என் ஜெபத்தை இவ்வளோ சீக்கிரமாக கேட்டுட்டீரே. நல்லா கவனிங்க. அப்போ அந்த உட்கார்ந்துருக்கிற பெஞ்சில் நான் உட்கார்ந்துருக்கேன். நம்ம ஆண்டவர் அழகாக பேசுகிறவர், ரொம்ப நேர்த்தியாக பேசுகிறவர். அழகாக என்கிட்ட கேட்குறாரு, மகனே உனக்கு ஒரு பாட்டு பிடிக்கல, ரொம்ப அந்த பாட்டை பாடு. ஐ யூஸ் டு லவ் எ ஹிந்தி சாங். ஒரு ஹிந்தி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தனியாக உட்காந்து நம்ம பாடுவேன். அந்த பாட்டினுடைய கடைசி கவி இப்படி போகுது, सेवा करेंगे प्यारे प्रभु की जैसा कि उसने कहा, मर भी मिटेंगे प्यारे प्रभु में जैसा कि उसने कहा, हरदम हम गाएंगे गीत उसी के हमें बचा लिया, सबको बचा लिया. அந்த பாட்டுடைய அர்த்தம், ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரியே ஊழியம் செய்வேன், உம்முடைய நாமத்துக்காக நான் உயிரையும் கொடுக்கறதுக்கு ஆயத்தம். ஆண்டவர் சொன்ன, இனிமே அந்த பாட்டு பாடக்கூடாது. பெஞ்சில் தான் உட்காந்துருக்கேன், நான் பாட்டை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆண்டோடைய மெல்லிய சத்தம் அழகாக கேட்குது, இனிமேல் இன்னொரு பாட்டு பாடக்கூடாது. எனக்கு அது ஒரு பெரிய ஷாக், ஏன்னா ரொம்ப நான் நேசித்து தனியாக உட்காந்து பாடுற பாட்டு. ஆண்டவர் கேட்டார், ஏன்டா, ஏன் ஆண்டவர்? நான் கேட்டேன்,
அவன் சொன்னார், என் ஏழை மகா சாக கிடக்கிறா, ஒரு பாட்டில் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத நீ எனக்கா உயிரை கொடுப்பேன்னு எதுக்குடா போய் சொல்கிறேன். நான் அங்கே பெஞ்சில் உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிரதர் சொல்கிறார், சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது, அழாதீங்க. நான் எனக்கு ஆகிப்போச்சு. What I want to say here, God speaks in situations in that way. In such situation also God speaks. நல்லா கவனிங்க. தாவீத நெருக்கமான ஒரு மரண சாயல் மத்தியில், சத்துரு கையில் கிடைக்க போறாங்கிற நேரத்தில், அவனுக்கு எதையும் செய்ய முடியுங்கிற நேரத்தில் பரத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, destroy not, make them. ஒரே வார்த்தை, make them. Do not destroy. I kept him to perfect you. I allow this problem to perfect you. இந்த பிரச்சனை உன்னை பரிபூர்ணப்படுத்துறதுக்கு, அவனை நான் வச்சிருக்கிறது உன்னை ஷேப் பண்றதுக்கு, உன்னை உருவாக்குறதுக்கு, உன்னை தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய மனுஷனாக மாற்றுறதுக்கு தான் அந்த ப்ராப்ளத்தை கொண்டு வந்தாண்டா. நீ அதனால நீ அதை கெடுத்துறாத. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற யாரோடு கூட தேவன் தெளிவாக பேசுகிறார். I allow this to happen to shape you up. I allow this to happen so that you cannot act in a hurry. I stop you. தேவ ஜனமே, தேவ சத்தம் கேட்கிறதுக்கு படித்துக் கொள்வோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவ சத்தம் கேட்பதற்கு படித்துக் கொள்வோமா? தாவீதுடைய காரியத்தை கொஞ்சம் காட்டிட்டு அடுத்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எப்படி இருக்குது பாருங்க. 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், அவனுடைய நிலைமை பாருங்க, விழுங்க பார்க்கிறவன் சமீபமாயிருக்கிறான். And he is not only trying to swallow me, but he is abusing me. தேவ ஜனமே, what a pathetic condition he was in. அவனை விழுங்க பார்க்கிறது மாத்திரமல்ல, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நிந்திக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் தன்னுடைய நிலைமையை கொஞ்சம் எழுதுறத பாருங்க. சிங்கங்களின் நடுவில் இருக்கிறேன், தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கடக்கிறேன். அவங்க பற்கள் ஈட்டிகள், அம்பு, நாவு கற்கான பட்டயம். 6வது வசனத்தையும் வாசித்திரலாம். I am crowded around by the snares. கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்மா தொய்ந்து போயிற்று, போதும். எனக்கு முன்னால நான் பார்க்குற மாதிரியே குழிய வெட்டி இருக்கிறாங்க. It was not an easy situation to listen to God. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் இருந்தால், என்னுடைய இருதயமும் உங்களுடைய இருதயமும் பதபதித்துக் கொண்டிருக்கும். தேவ சத்தம் கேட்பதற்கு அங்கே வாய்ப்பே இருக்காது. There is no reference in the word of God that a strong voice came. No. It was heard in the bottom of his gentle heart. ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பெரிய கூட்ட ஜனம் உலகமெங்கிலும் உண்டு. நீங்களும் வாஞ்சிப்பீர்கள். தேவ சத்தம் கேட்பதற்கு உங்களை விட்டு கொடுத்திருக்கிறீர்களா? இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்றேன். I want to train you and teach you so that you can listen to the voice of God, whatever may be the situation. ஒரு நாள் கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங்கில் பேச வேண்டும் என்று சொல்லி நான் ட்ரெயினில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்குவதற்கு ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் என்ட்ரு ஆகி கொண்டிருக்கிறது. நான் பெட்டியை வைத்துக்கொண்டு நான் வாசலுக்கு வந்து விட்டேன். நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன், பிளாட்ஃபார்ம் பார்த்து கொண்டிருக்கேன். என்னை பார்க்காத ஒரு சகோதரர் அந்த பக்கமாக திரும்பி கொண்டு நிற்கிறார். அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட்னு எனக்கு தெரியும். சென்னையில் அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட்.
அவர் என்னை பார்க்கவில்லை, நான் அவரை பார்த்து விட்டேன். அவரை பார்த்து விட்டு நான் கையசைத்தேன், அவர் என்னை கவனிக்கவில்லை. ஆண்டவருடைய சத்தம் வருகிறது, உங்ககிட்ட இருக்கிற அனைத்து பணத்தையும் கொண்டு போய் கொடு. நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் நான் சாதாரண நிலையில் இருக்கிறேன். ஐ வாஸ் நாட் அண்டர் ப்ரெஷர். ஐ ஹேட் டு கேட்ச் அ பஸ் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. தட்ஸ் ஆல். ஐ ஹேட் சஃபிஷியன்ட் மணி டு கோ அண்ட் ரிட்டர்ன். பிகாஸ் நான் எப்பவுமே எங்கே போனாலும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட போகிற ஆள். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுனதுனால யாரும் காசு கொடுக்கலாம் கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கையில் காசு இருக்கணும். ரிட்டர்ன் டிக்கெட்டோடு போகிற ஆள் நான். போகிறதுக்கு எனக்கு போதுமான பணத்தை வைத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், give all you have to that man. எனக்கு கொஞ்சம் வழங்கலை, பட் ஸ்டில் ஐ லேர்ன் டு be obedient to God's voice. சின்ன காரியத்திலையும் கீழ்ப்படிகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நல்ல இருதயத்தை தேவன் படிப்படியாக கொடுத்ததுனால, கீழ்ப்படினதுனால நான் போய் இறங்கினேன். அவர் அங்கே நிற்கிறாரு. ட்ரெயினுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் அவர் கையில், என் கையில் இருந்த பணத்தை எல்லாம் கொடுக்குறேன். அவர் கொடுத்த என்னை முதல்ல பிரைஸ்லான்னு சொன்னார். கையில் காசு கொடுத்தவொடனே எண்ணி பார்க்குறாரு. இது என்னடா இது, காணிக்கை வாங்குறான், உடனே எண்ணி பார்க்குறான். எனக்கு ஒரே பெரிய ஆச்சரியம். அவர் எண்ணி பார்த்துட்டு நான் அழுதுட்டாரு. என்னைய கட்டி எழுதுறாரு, அண்ணே ஆண்டவர் தான் உங்களை அனுப்பியிருக்க, தேவதூதனை மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஒன்றுமே விளங்கலை. எதுக்கு ஆண்டவர் சொன்னார்னு தெரியல, நான் கொடுத்தது அவர் எதுக்கு எண்ணி பார்த்தான்னு தெரில. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆனால் 6 months முன்னால் என்னுடைய மனைவி 2 பிள்ளைகளை விட்டுட்டு இறந்துட்டா. ஒருத்திக்கு 5 வயசு ஆக போகுது, இன்னொருத்திக்கு 2 வயசு ஆக போகுது. மனைவியை இழந்தது மாத்திரம் இல்லை, பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட், போய் பிரசங்கம் பண்ணாதான் என் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற சூழ்நிலையில் இந்த கவலையினால் நான் எங்கேயும் ஊழியத்துக்கு போக முடியல, பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியல. ஆகையினால வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி பொருட்களையும் விற்று சாப்பிட்டுட்டு எப்படியோ காலை தள்ளிக்கிட்டு இருக்கும்போது வாடகை 6 மாதமாக கொடுக்கல, கையிலையும் காசு இல்லை. நேற்று வீட்டுக்காரன் வந்து பயங்கரமாக திட்டினது மாத்திரம் இல்லை, நாளைக்கு காலையில் ஒன்றையும் பிள்ளைங்களை தூக்கி தெருவில் அடிச்சிருவேண்டான்னு சொன்னால் எனக்கு ராத்திரி தூக்கமே வரல, மானம் போயிடும். ஆனால் ஒன்று யோசித்தேன், பிள்ளைங்களை தூக்கி அடிக்க மாட்டான் எந்த மனுஷனும், சின்ன குட்டி பிள்ளைங்களை தூக்கி அடிக்க மாட்டான் தெருவில், என்னையே போட்டு அடிச்சிருவான், ஆனால் பிள்ளைங்களை அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே காலையில் எழுந்திரிச்சேன். வீட்டில் பொருட்கள் ஜாஸ்தி இல்லை. ஒரு சின்ன பையை எடுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு முடியாது, நான் தேவ பிள்ளை, நான் ஏதாவது ஒரு ட்ரெயினில் காசு கொடுக்காமல் போய் ஃப்ளைட்டு எங்கே இறக்குறாரு அங்கே அப்படியே போயிடுறது, பிள்ளைங்களை கத்தர் எப்படியாவது பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி தான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தேன். But I never thought that God will send you with the right money for 6 months ரெண்ட்டும் 1 மாதத்துக்கு ரேஷன் எல்லாம் வாங்குறதுக்கு காசு நீங்கள் கொடுப்பீங்கன்ட்டு கத்தர் தெரியலன்னு ஓன்னு அழுதுட்டார். இப்போ அவர் அழுதுட்டு என்னை பிடிச்சாரு, கிஸ் பண்ணார். நான் இப்போ போய் பிள்ளைங்க எந்திரிச்சிருப்பாங்கன்னு ஓடிட்டார். இப்போ நான் அனாதையாக நிற்கிறேன். I didn't have money at all to go. இப்போ எப்படி போகிறது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சென்னையிலேருந்து இப்போ கன்னியாகுமரி போகணும், என்ன செய்கிறது, பஸ்ஸு பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு நிற்கிறேன். நான் மெல்ல அப்படியே, ஆண்டவரே என்ன எனக்கு வச்சிருக்கிறீரோ தெரில, அந்த மனுஷனை காப்பாற்றிட்டே இருங்க, இப்போ என்னையே காப்பாற்றும் அப்படின்னு சின்ன ஜெபம் பண்ணிகிட்டே போகும்போது அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலில் போனோடனே ஒருத்தர் அண்ணே வாங்கன்னு ஒருத்தர் கத்துறாரு. என்னடாண்ணா? அண்ணே எங்கள் சொந்தக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க, ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சென்னையை பார்க்கணுன்னு சொன்னாங்க. சென்னையை பார்த்துட்டு அவங்கள கொண்டு ட்ரெயின் ஏற்ற வந்தேன், தனியாக நம்ம போகணுமே காரில் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வாரீங்க, உங்கள் நோட்டீஸை கன்னியாகுமரியில் பார்த்தேன், வாங்க அங்கே நான் தான் போகிறேன்னு சொல்லிவிட்டு பென்ஸ் காரில் என்னையை கூட்டி பக்கத்தில் வச்சுட்டு போகிற வழியிலலாம் நல்ல ஹோட்டலில் நிறுத்தி நல்ல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து பத்திரமா கொண்டு போய் மீட்டிங்கில் விட்டார். ஹல்லேலூயா. அப்போ தான் எனக்கு விளங்குச்சு, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது போல ஒரு நல்ல பாக்கியமான வாழ்க்கை இல்லை. I want to tell you, you may not listen to God when others are in need. When you are in need, you may listen to God. But when others are in need, will you listen to God?
எனக்கு பிடித்தமான சாராள ஒரு பாட்டில் ஒரு பாட்டு, தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. மறுபடியும் கேட்க விரும்புகிறேன், do you listen to God in such situations? Will you obey if you listen to God? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற நிலைமைக்கு நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறீர்களா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னாரே, நான் அவருடைய ஆடாக அவரை பின்பற்றி கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொன்னேன் என்றால், அவருடைய சத்தம் கேட்கிறதற்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. டெஸ்ட்ராய் நாட்னு சொன்னால் தாவீதுக்கு கீழ்ப்படிய முடியும். ஓரத்தை தான் அறுத்துக்கிட்டு, ராஜா என்னை தேடி வந்தீங்க, உங்களை என் கையில் கொடுத்துருந்தாரு ஆண்டவர், நாங்கள் கொல்லலை. உடனே சவுல் ஓன்னு அழுகிறான். எனிமையை அழ வைக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே செய்யலை. தேவ சத்தம் கேட்டேன், கீழ்ப்படிஞ்சேன். I listened to God, I obeyed God. That made my enemy who wants to destroy me to cry. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னா தெரியுமா சவுல்? நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 24 நீ ராஜாவா இருப்ப. Now I understand, you will be the perfect king. You are fit to be a king. என்ன confession from a man who wanted to destroy David. தாவீதை அழிக்க வந்தவன் வாயிலிருந்து வருது, நீ ஜனத்தின் மேல ராஜாவா இருப்பாப்பா, நீ ராஜாவா இருப்ப. சூழ்நிலையை மாற்ற விரும்புறீங்களா? உங்களை பகைக்கிறவங்களையும் மாற்ற விரும்புகிறீங்களா? உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவங்களையும் மாற்ற விரும்புகிறீர்களா? நீங்கள் ஒன்றும் பெரிய மாயாஜாலங்கள் பண்ணி பட்டர் அடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒன்று செய்யுங்க, ஆண்டவரே give me a sensitive heart to listen to you and be obedient. உங்களுடைய சத்தம் கேட்குற இடத்துல என்னைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க. அது சூழ்நிலையை மாற்றிடும், அது காரியத்தை மாற்றிடும், எனக்கு விரோதமாக வர்றவங்களை மாற்றிடும், என்னை குறித்திருக்கிற தேவ நோக்கத்தை அவன் வாயிலே சொல்ல வைக்கும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னொரு அனுபவம் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரருக்கு நடந்தது, அதையும் சொல்லுகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். He was a headmaster of a school. என்னுடைய ஃபர்ஸ்ட் கசின். அவர் ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்தார். ஒரு நாளில் அவர் தன் கையில் ஒரு பையை எடுத்துக்கொண்டு கடைக்கு போகிறார். காலையில் தேங்காய் மிளகாய் வாங்குவதற்கு போகிறார். எதிர்த்தார் போல் ஒரு சைக்கிளில் ஒரு பையன், அவருடைய ஸ்கூலில் அவருக்கு கீழே வேலை பார்க்கிற டீச்சருடைய மகன் வருகிறான். சைக்கிளில் வர்றான். ஆவியானவர்களை நிறைந்திருந்தவர், ஆவியானவர் சத்தத்துக்கு கீழே கேட்கக்கூடிய கிருபை பெற்றிருந்தவர். ஆண்டவர் சொல்கிறார், மகனே, this boy is going to kill himself. இவன் தற்கொலை செய்ய போகிறான், நீ காப்பாத்து. ஆவியானவர் சொல்கிறார். அவன் அங்கே தூரத்துலேருந்து வரும்போதே கையை ரொம்ப வேகமாக குட் மார்னிங் சார்ங்கிறான். இவருக்கு சந்தேகம், இவன் நான் தற்கொலை பண்ண போகிறான். அவன் எனக்கு விஷ் பண்ணுறான், அதுவும் குட் மார்னிங்னு இவ்வளோ எந்தூசியாசமாக சொல்கிறானே. மறுபடியும் இவர் 4 அடி எடுத்து வைக்கல, அவன் பக்கத்தில் வந்துட்டான். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், ஏய் நிறுத்து, அவன் தற்கொலை பண்ண போகிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே, என்ன சார், ஹவ் ஆர் யூ? அவன் கேட்குறான், சிரிச்சிட்டு கேட்குறான்.
இப்போ இவருக்கு மறுபடியும் சந்தேகம், ஆண்டவர் தான் பேசுகிறாரா? This fellow is so cheerful, he is so voluntary, spontaneous. How come God says he is going to kill himself? இதுக்குள்ள சைக்கிள் பக்கத்தில் வந்துட்டு ஆண்டவர் சொல்ல, ஸ்டாப் இட், நிறுத்து. அப்பவும் அவரால் கீழ்ப்பட முடியல. பார்க்குறேன் சார், சந்திக்கலாம் சார் அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிடுறான். ஒரு கடையில் போய் தேங்காவும் மிளகாவும் வாங்கி சட்னி வைக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இன்னொரு டீச்சர் ஓடி வராரு. சார் சார் வாங்க சார், வாங்க சார், லெட் அஸ் கோ டு தி ஹாஸ்பிட்டல். டீச்சர் மகன் பாய்சன் அடிச்சிட்டான் சார். பட் பிஃபோர் ஹி ரீச்ட் தட் பாய் டைட். என் ஒன்று விட்ட சகோதரன் என் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிடுவார் திடீர்னுட்டு. ரூமை பூட்டிட்டு ஓன்னு அழுவார். எனக்கு விளங்கவே செய்யாது. ஒரு நாள் தான் சொன்னார், I didn't listen to the voice of God. I could have saved one person. ஒரு மனுஷனை நான் காப்பாற்றிருக்க முடியும், நான் காப்பாற்றாமல் போயிட்டேன். அது என்னை வாழ்நாள் முழுவதும் வாட்டுகிறது என்று சொல்லி என்னிடத்தில் அநேக நேரங்களில் என்னை கட்டி கொண்டு என்னை ஒன்று விட்டு சகோதரன் அழுததை நினைத்திருக்கிறேன். நான் இப்போ உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். Again, a very ordinary situation. It was not an extraordinary situation. Don't try to listen to God when you are on your knees alone. No. Don't try to listen to God when you are reading the Bible alone. Don't try to listen to God when you are in the church. ஏதோ முழங்காலில் நிற்கும்போது தான் கர்த்தர் பேசுவார், பைபிள் படிக்கும்போது தான் கர்த்தர் பேசுவார், சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது தான் பேசுவார் என்று நிமிட் பண்ணிடாதீங்க. God can speak in any situation to save people. வனாந்தரத்தில் பிலிப்பு பார்த்து சொல்லலையா, அந்த ரதத்தில் போகிறான மந்திரி, அவனோடு சேர்ந்துக்கொள், அவனோடு சேர்ந்துக்கொள். அருமையான தேவஜனமே, you may be in your work, you may be very busy in your work, you may have one goal and you are pursuing that goal, but still in that God wants to share his concern with you. உங்களோடு கூட தன்னுடைய இருதயத்தை தேவன் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்புகிறார். ஒரு நாள் காரில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன பட்டணத்தின் வழியாக பீகாரில் போயிட்டுருக்கேன். மசௌடின்னு ஒரு இடம். அங்கே 4 சேனைகள் உண்டு. நக்சலைட் சேனை உண்டு, அந்த மற்ற உயர்ந்த ஜாதியினருக்கு ஒரு சேனை உண்டு. இப்படிப்பட்ட 4 சேனைகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மசௌடி. பாட்னாவுக்கும் கயாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன பட்டணம். நான் அங்கே காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஹாவ் அ குருசைட் ஹியர், இங்கே ஒரு குருசைட் நடத்து. ஆண்டவர் சொல்கிறாரு. நான் போய் பட்னாவில் இருக்கிற எங்களுடைய லீடர்கிட்ட சொன்னேன், நம்ம மசௌடியில் ஒரு குருசைட் நடத்தினா. அண்ணா வேண்டான்னு, 5 மணிக்கெல்லாம் ஒருத்தனும் இருக்க மாட்டான், ஒரு கடை இருக்காது, ஒருத்தனும் தெருவில் இருக்க மாட்டான், நீங்கள் அங்கே போய் நம்ம ராத்திரி தான் மீட்டிங் நடத்தோம், ஒருத்தன மாட்டான். நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார்ப்பா கீழ்ப்படிவோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டோட சத்தத்தை கீழ்ப்படியும் போது என்ன காரியத்தை ஆண்டவர் செய்கிறாங்கிறதுக்காக நான் இந்த உதாரணங்களாக சொல்கிறேன். Somehow God wanted to share all these testimonies so that you can be sensitive enough to listen to God. தேவனுடைய சத்தத்தை கேட்குற இடத்துக்கு நீங்கள் வந்துடணுங்கிறதுக்காக. அவர் சொன்னார், உங்கள்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டீங்கன்னுட்டு. அந்த நேரத்தில் லீமா அப்படின்னு ஒரு நார்த் ஈஸ்ட் மேன் ஐஜியாக இருந்தார். இவர் அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் உதவி செய்கிறவர், நல்ல பிலீவர், உதவி செய்வார். அவர் சொன்னார், அந்த இடத்துல தான் உங்கள் அண்ணனுக்கு குருசைடு போடணுமா, வேறு இடமே கிடைக்கலையா? ஆனால் உங்கள் அண்ணன் கேட்க மாட்டார்ப்பா. அதனால் நான் ஒன்று சரி, நான் ஊரில் இருக்க மாட்டேன், நான் என் ஒய்ஃப் அனுப்புகிறேன். என் ஒய்ஃப் அனுப்புறதுனால அவளுக்கு எஸ்காட்டாக 2 ஜீப் நிறையா போலீஸ் நல்ல ஆயுதம் தாங்கியவங்க வருவாங்க. அவங்க ஜீப்பு பக்கத்தில் உங்கள் அண்ணனும் வண்டியில் போட்டும் நான் கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இவர் வந்து சொன்னாரண்ணே, அவரே சொல்கிறார் வேண்டான்னுட்டு, ஆனால் பாதுகாப்பு கொடுப்பாரு. நம்ம சொன்னால் அவர் செக்யூரிட்டியை நம்ம நம்பலப்பா, நடத்தலான்னு. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு பெரிய காந்தி மைதானத்தில் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணிட்டோம். கிறிஸ்தவ எதிரிகள் அதே நாளில் பக்கத்தில் இன்னொரு ஹைஸ்கூல் மைதானத்தில் அதே கலர் நோட்டீஸ் அடித்து அவங்க அயோத்தியாவிலேருந்து ஒரு பெரிய பண்டித்தை கூட்டம் நடத்துறதுக்குன்னுட்டு இருக்கிற 30 கிலோமீட்டர் சுற்றளவில் எல்லா ஊர்லேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அவ்வளோ பலசாலிகளாக இல்லை, அவ்வளோ அனௌன்ஸ் பண்ணலை. முதல் நாள் கூட்டத்தில் 20,000 பேர் வந்திருக்காங்க. முன்னால் சாதுக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு சந்தேகம், என்னடா நம்ம அனௌன்ஸ் பண்ணதான்னுட்டு. அந்த கூட்டத்துக்கு போல இங்கே வந்துட்டான் அவ்வளோ பேரும்.
நான் தான் ஒர்ஷிப் நடத்தினேன். ஒர்ஷிப் நடத்தினோன்னு சாதுகள்லாம் பயங்கர சந்தோஷத்தில் ஆட ஆரம்பிச்சிட்டான். நான் தான் போய் கேட்குறேன், எதுக்குப்பா இங்கே வந்திருக்கேன்? இங்கே கூட்டம் இல்லை, இதான் நல்ல கூட்டம், இங்கே தான் சத்தியம் இருக்குன்னு சொல்கிறான் அவன். இன்னைக்கு 7 சபைகள் இருக்கிறது மசௌடியில். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், காரியங்களை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் இன்னைக்கு சாயங்காலம் உங்கள் இடத்துல கேட்குறதுலாம், என் சத்தத்தை கேட்குற கீழ்ப்பிடிதலின் இதயத்தை இருந்துன்னா நீ ஒன்றை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட பேசுகிறேன். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற ஆண்டவருங்கிறத வெறும் வாக்குத்தத்தமாக பார்க்காதீங்க, இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் பாருங்கள். We all know this is a beautiful promise. Many times we are carried away by the promises, never understand the contextual part of it. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது சொல்லலாம், எனக்காக எல்லாவற்றையும் செய்து அதை பரிபூர்ணப்படுத்த போகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொன்னவன் முதல்ல அல்தேஸ்கேத் என்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் பாடுங்கன்னு சொன்னவங்க பின்னால் என்ன சொல்கிறான் பாருங்க. அதே சங்கீதத்தில் வாசிக்கலாம். 8வது வசனம். என் மகிமையே விழி, வீணையே, சுரமண்டலமே. ஆமாம், எல்லாம் இந்த மியூசிக் வாசி, இந்த மியூசிக் வாசி, இந்த மியூசிக் வாசி. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு வாசித்தாச்சுன்னா அதுக்கு பிறகு ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தீக்குள்ள கிடக்கிறேன், பல்லுள்ள ஈட்டி போல பல்லுள்ள ஆளுங்க மத்தியில் கிடக்கிறேன், சிங்கத்தின் மத்தியில் கிடக்கிறேன்னு சொன்னவன் இப்போ மிக்தாம் என்கிற சத்தம் கேட்டு என் வாழ்க்கை ஆண்டவர் பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக நடத்துறதுக்கு தான் என் இந்த பாதையில் நடத்துறான்னு சொன்னோன்னே, வீணையை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தோன்னு மாறிட்டான். இந்த ஆராதனை நீங்கள் என்ன நிலைமையில் வந்திருக்கீங்களன்னு தெரியாது. பட் ஐ வாண்ட் யூ டு நோ, God is very much concerned about the needy people as well as people those who are dying. தேவையுள்ள ஜனத்தையும் காண்பிக்க விரும்புகிறாரு, உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு. கூடவே அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா மரணத்துக்கு ஒப்புவிக்க போடுறவளையும் தப்பு வைக்கத்தக்கதாக தேவன் உங்களோடு கூட கிரியை செய்கிறார். உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க பார்க்குறதுக்கு சிரிச்சவங்களா சிரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கிறது போல் இருக்காங்க. நீ கொஞ்சம் தொட்டு தேவ அன்பு சத்தம் கேட்குற மாதிரி நீங்கள் செய்துட்டீங்கன்னா ஒரு பெரிய அற்புதத்தை நடப்பித்து தேவன் பெரிய காரியத்தை செய்வார். மறுபடியும் ஒரு சாட்சி சொல்றேன். I don't know why God made me to share the testimonies of people. I have a friend, now he is in UK. இப்போ யூகேல இருக்கிற சாபு தாமஸ்ன்னுட்டு ஒரு மனுஷன், பயங்கரமான குடிகாரனா, ஒரு நாளைக்கு 110 சிகரெட் அடிக்கிற மனுஷனா இருந்து பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். நான் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், கம்பன் கலையரங்கன்னு ஒரு இடம் இருக்குது, அதில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவரை அவருடைய ஃப்ரெண்டு ஜான்சன் ஒருத்தர், அண்ணன் வந்திருக்கிறார், இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குன்னு என் கூட்டத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. அவர் கதவை திறந்து உள்ளே நுழைஞ்ச உடனே என் பிரசங்கத்தை நிறுத்திட்டு நான் 3 வார்த்தைகளுடைய உள்ளான வாழ்க்கையை சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை கண்டிப்பாக பண்ணேன். பிரசங்கத்தின் முடிவில் அவர் என்கிட்ட வந்து டு யூ மீன் தட் அப்படின்னு கேட்டார். என்னால் கடினமான வார்த்தைகள் தேவன் சொன்னது. டு யூ மீன் தட்னே? எஸ் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கை வச்சு ஜோம்ன. அன்றைக்கு ராத்திரி தொடப்பட்டு 110 சிகரெட் தூக்கி போட்டு, குடியை தூக்கி போட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, மீதி இருக்கிற 3 நாள் கூட்டத்துக்கு அவர் தான் எனக்கு டிரைவர். என் காரில் கொண்டு வருவார். அவர் அபிஷேகத்தில் வழி நடத்தினார். 3 நாளில் நடந்தது என்ன தெரியுமா? நல்ல தேவ பிள்ளையாக மாறினார். அவர் ஒரு பெரிய பெங்காலியனுடைய கம்பெனியில் டாப் மேனாக இருந்த சிஓ. அவர் என்ன செய்வார், 9 மணிக்கு தான் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும், 8:30 மணிக்கு போய் அங்கே முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் 8:30 மணிக்கு போய் தன்னுடைய ஆஃபீஸில் முழங்கால நின்று ஜெபம் பண்ணும்போது அந்த ஓனர் அங்கே உள்ள நுழைஞ்சு, சாபு வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், என்ன செய்கிறீங்க? இவர், சேட் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எனக்காக நீ ஜெபம் பண்ணுறியா? என்னடா அப்படின்னு கத்த ஆரம்பித்தார். நேற்று ராத்திரி 2 மணிக்கு நீர் உன் மனைவியுடைய கழுத்தை நெரிச்சு கொல்ல போனீர்ல, அது ஆண்டவர் எனக்கு சொன்னார், அதனால் உமக்காக ஜெபம். சேட்டு 13 அறைகள் உள்ள வீட்டில் நடு ரூமில் பெட்ரூம், யாருக்கும் தெரியாது. நைட் 2 மணிக்கு மனைவியை கொலை செய்ய போயிருக்கிறாரு. அபிஷேகம் பெற்ற மனுஷன்
அதை பார்த்து அவருக்காக ஜெபம் பண்ணது பட்டு கேட்டதான் சேட்டு நடுங்கிட்டான். அப்படியே காரில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பெட்லேயே அவரை உட்கார வச்சு கீழே முழங்கால் போட்டு, சேட்டுகளை கும்பிடுவாங்கன்னா எப்படி கும்பிடுவாங்கன்னு தெரியும், முழங்கால் போட்டு இந்த இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று அறிக்கை செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தா. இன்றைக்கு அநேகருடைய நிலைமையில உங்களை தான் ஆண்டவர் நம்பியிருக்கிறாரு, உங்களை தான் நம்பியிருக்கிறாரு. என் பிள்ளை என் சத்தம் கேட்டு மரணத்துக்கு ஒப்புவிக்க போகிறவளை, அழிக்க போகிறவளை, அழிய போகிறவளை காப்பாற்றுறதுக்கு இவனோடு நான் பேசுகிறேன், இவனோடு பேசுகிறேன், இவனோடு பேசுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். In this country, God looks for people, those who can listen as well as obey. தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படுகிறவளை தேடி வந்திருக்கிறாரு. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எந்த சூழ்நிலையிலும் தேவன் பேச முடியும். மிக்தாம் என்கிற சத்தம் அன்னைக்கு கேட்டதுக்கு தன்னுடைய உயிரை அழிக்க வந்தவனை காப்பாற்றுறதுக்கும் அவனை அறிக்கை பண்ணுவதற்கும் கீழ்ப்பிடிந்த தாவீதால முடியும்னா, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் நான் உன் கூட பேச விரும்புகிறேன் மகளே, உன் கூட பேச விரும்புகிறேன். என் சத்தத்தை கேட்கறதுக்கு மாத்திரம் உன்னுடைய செவிகள் திறந்திருக்கட்டும், உன்னுடைய இருதயம் சென்சிட்டிவாக மாறட்டும். நீ எனக்கு கீழ்ப்படியத்தக்கதான ஒரு பெரிய பெரிய ஒப்பு கொடுத்தலோடு கூட என்னை நோக்கி பாரு. இந்த தேசத்தில் நீ உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் கூட இருக்கிறவருடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கும் உனக்கு அறியாதவர்களை விடுதலை ஆக்குவதற்கும் தூக்கி எடுப்பதற்கும் உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவருடைய ஒரு சத்தத்தை கேட்கத்தக்கதான ஒரு இடத்துல நீங்கள் வந்து நின்று கேட்கறது மாத்திரம் இல்லை, மேக் மீ சென்சிட்டிவ் enough to listen to you as well as give me a obedient heart. எனக்கு கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை தாங்கன்னு சொல்ல விரும்புகிற மற்ற எல்லாருடைய கண்களும் மூடியிருக்க உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். I want to pray for you. எனக்கு ஆண்டப்பட்டி ஒரு இருதயத்தையும் கீழ்ப்படியத்தக்கதான மனநிலையும் தரும்படியாக ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க மாத்திரம் இந்த தேசத்தில் நான் பிரயோஜனமாக இருக்க விரும்புகிறேன், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க விரும்புகிறேன். என் சூழ்நிலையை பார்த்து நடுங்கி விடாதபடிக்கு அந்த நேரத்துலையும் தேவ சத்தம் கேட்க விரும்புகிறேன் மாத்திரம் உங்களுடைய வலது கையை வைத்து நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறார். God's voice is going to be very clear in the days to come to some of your children. They are going to hear the voice of God very clearly in a very spectacular way. You will see that your children will listen to the voice of God and they will be an instrument in the hands of the Lord and they are going to be an inspiration to you. அப்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். I could see your children are going to be an inspiration and an instrument so that many people can be obedient to the voice of God, saved by the power of God. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியையாகிய நான் இருக்கிறபடியினால எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஆபத்து நேருகிற சூழ்நிலையிலையும் என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் மத்தியிலேயும் சிங்கங்களின் மத்தியிலேயும் உம்முடைய சத்தத்தை கேட்கிற இடத்துல என்னை நிறுத்தும் என்று சொல்ல எல்லாரும் எழுந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பேசும் என்று சொல்ல போகிறோம். அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமானால் ஜெபமாக பாட போகிறோம்.